ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நாம் கேள்விப்படாத ஒரு சித்தரை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கேள்விப்படாத சித்தரில் பற்றி ஒரு சில வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் நியூ சித்தர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். அதை பார்த்து நீங்களாகவே எந்த சித்தர்கள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே போல் இன்றைக்கி நாம் ஒரு சித்தரை பார்க்க போகிறோம். இந்த சித்தருக்கு பேர் என்ன அப்படின்னா அல்லமா பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. யாருப்பா இது அல்லமா பிரபு? இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு சித்தர். ஸோ இவர் என்னென்னலாம் பண்ணார், என்ன செய்தார் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரி, அல்லமா பிரபு யாருன்னா புசுண்டருக்கு உபதேசித்தவராம். இவர் காகபுசுண்டர் அவருக்கு உபதேசித்தவர். அதனால் இவர் சித்தர் நிலைக்கு உயர்நிலையில் இருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, காலாங்கிநாதர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரை போல இவர் காற்றையே உடலாக கொண்டு இருக்கக்கூடியவராம். இவரை பற்றி நீங்கள் கோரக்கர் வரலாறுல போய் படித்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றி டீட்டெயில்ஸ் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இவருடைய அழகான ஒரு பாடல், இவர் நாடி சாஸ்திரத்தை 12 எழுதியிருக்கிறார், அவ்வளோதான். ஸோ அதில் அல்லல் படா மனத்தோனே உனக்காய் சொன்னேன் அரும்பொருளை புசுண்டா நீ அறிவாய் தானே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய பாடலில் ஒரு 2-3 பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்களை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். மாற்றுகின்ற வாதமது அடிதான் என்றும் வகுத்துரைப்பார் பித்தமது நடுத்தான் என்றும் போற்றுகின்ற சீதமது முடிதான் என்றும் புகன்றிட்டார் சித்தரெல்லாம் புகன்றிட்டாரே அப்படின்னு சொல்கிறாரு. போச்சென்ற 16 கடியதனிர் பொருந்தியே நிற்கிலவர் வயது கேட்டால் ஆச்சென்று ஆண்டதுதான் 110 அரகரா அவன் வாழ்நாள் இருந்து வாழும் வீச்சென்ற 12 கடிகை நடுவதனில் விரைவதிலே இருந்தேற்கிற் சொல்வேன் மைந்தா காச்சென்ற வருடமொரு 100 சொல்வேன் கண்மணியே இது திடமாய் கண்டு தேரே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதாவது என்ன, இவருடைய முழு தன்மை என்னன்னா, நாடியை கொண்டு ஒரு மனுஷன்கிட்ட அவனோட ஆயுட்காலத்தை கூறக்கூடிய முறையை அறிந்தவர் இவர். அந்த பாடலில் சொல்கிறார். ஸோ இவர் இந்த தன்னுடைய பாடலில் 12 அந்த நூல் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு விஷயம் சொல்கிறார். என்னென்னா, சித்த வைத்தியம் அப்படின்னா ஏதோ ஒரு கொஞ்சம் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ நிறைய பேர் இப்போ டிகிரியை வாங்கிக்கிட்டு நான் ஐஎம் டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவ்வளோதான் சித்த வைத்தியம் அப்படின்னு நினச்சின்னு இருப்பாங்க. கிடையாது. சித்த வைத்தியம் என்பது ஒரு கடலாம். அதில் ஒரே விஷயம், சின்னதாக கொஞ்சம் கற்றுக்கிட்டாலும் முழுசாக அதில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒன்று போதும். அந்த முயற்சி மட்டும் இருந்தது அப்படின்னா சித்த மருத்துவம் நாம் கற்றுக்கிட்டு மாணவர்களுக்கும் பல மாணவர்களை உருவாக்கலாமா சொல்கிறார். அப்போ நாடி சாஸ்திரத்தை நன்கு பயிலணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு நாடியை பார்த்து வியாதிகளை கண்டுபிடிக்க கற்றுக்கணுன்றார். பிறகு அதுக்கேற்ற மருந்தை நீங்கள் கொடுக்கணுன்றார். முயற்சியை ஊக்கம் இருந்தால் ஒவ்வொருவரும் சித்த மருத்துவ மாணவரும் சித்தரின் நிலையை அடையலாம் அப்படின்றார். யாரவர்? அல்லமா பிரபு சொல்கிறார். சரி, இவருடைய வரலாறுல கொஞ்சம் இதை பற்றி எந்த வரலாறுல அதிகமாக இருக்குன்னா, பிரபுலிங்க லீலை அப்படின்ற ஒரு நூலில் இவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முழுசாலாம் இல்லை, ஓரளவு. அதில் இதை அபிதான சிந்தாமணியில் கூறப்பட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம் இப்போ நான் சொல்கிறேன். இவர் வள்ளி காலை என்னும் ஒரு ஊரில் நிராகாரன் சுஞ்ஞானி இருவருக்கும் செய்த ஒரு தவ அக்னினால் பிறந்த ஒருவர். இவர் ஒரு சிவாம்சம் உடையவர், யாருடைய மனசையும் அறியக்கூடிய தன்மை உடையவராம். இன்னொரு விஷயம், இவர் கையில் லிங்கம் இருக்குமா. இப்போ அப்படி நார்மலாகவே அந்த கையில் தனியாக விரல் வர்ற மாதிரி லிங்கம் இருக்கும் அப்படின்றாங்க. இவர் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரீட்லேயோ அல்லது ஏதாவது இடத்துக்கு போகிறாரு, காடு மலை எங்கன்னா போகிறாருன்னா சுற்றி இருக்கவங்க எல்லாரும் அவரை வணங்குவாங்களாம். ஸோ வணங்கக்கூடிய தன்மையை இயற்கையாகவே சுற்றி இருக்க செடி முதல் கொண்டு உயிரினங்கள் முதல் கொண்டு எல்லாமே இவரை வணங்கும் அப்படின்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட தன்மை படைத்தவர் யாருன்னா அல்லமா பிரபு. இன்னொரு விஷயம், இவரை பற்றி ஒரு விஷயம், இவர் பார்க்கறதுக்கு ஒருத்தவங்க வராங்க, சங்கம ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்த உடனே சாப்பிடுவாங்களா வீட்டில், இவர்கிட்ட வந்திருக்காங்க. அப்போ அவர்கிட்ட இந்த சாப்பாடெல்லாம் தீர்ந்துடுச்சு. ஆனாலும் அவங்களுடைய பசியை இவர் தீர்த்தாராம். அதான் வித்தை.
இவர் தம்மக்கிட்ட அந்த மயக்கம், அந்த மாயையை மயக்கி வந்து கொக்கி தேவர் முத்தாயி அம்மை வேடன் இவர்களுக்கு உபதேசம் செய்தார் மாயையை அழித்து. ஸோ நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார். யார் அப்படின்னா நம்முடைய அல்லாப் மா பிரபு. ஸோ அவர் எழுதின புத்தகம் என்னென்னா, எழுதிய நாடி சாஸ்திரம் 12 தவிர வேறு எந்த நூலுமே இது வரைக்கும் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இதான் அல்லாப் மா பிரபுடைய வாழ்க்கையினுடைய சின்ன முறை. இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் எண்ணி அடங்காத அளவுக்கு எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு அது தெரியல. ஆனால் ரொம்ப காலத்துக்கு முன்பு வாழ்ந்த ஒரு சித்தறிவர். அவரை குறித்து தான ஒரு சின்ன தகவலை இப்போது நான் கொடுத்துருக்குறேன். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு இது வரைக்கும் கேள்விப்படாத சித்தர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வரும். ஸோ பழைய வீடியோஸ் நான் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போய் அந்த ப்ளேலிஸ்ட்டில் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். ஸோ நீங்கள் தான் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லணும். நன்றி.